நாங்கள் சமீபத்தில் குடும்பத்துடன் வாட்டர் தீம் பார்க்குக்கு சென்றிருந்தோம். அங்கு ஏராளமான சாகச விளையாட்டுகள் இருந்தன. நாங்கள் ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடி முடித்துவிட்டு தண்ணீர் விளையாட்டு விளையாடும் இடத்துக்கு சென்றோம். அங்கு புடவை அணிந்து செல்வதற்கு அனுமதி இல்லை என்றார்கள். அதனால் நானும் என் உறவினரும் எங்களுடன் வந்திருந்த குடும்பத்தினரின் உடைமைகளை எங்கள் வசம் பெற்றுக் கொண்டு ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டோம். எங்களுடன் சென்றவர்கள் தண்ணீர் விளையாட்டுகளை உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நாங்களும் அவர்களை கவனித்தபடியே சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது எங்கள் அருகில் நின்று கொண்டிருந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த இருவர் அவர்களின் மொழியில் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வை தண்ணீர் விளையாட்டுகளை விளையாடிவிட்டு வெளியே வரும் பெண்கள் மீது பதிந்திருந்தது. அவர்களை வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்து பேசியபடி அவர்களுக்குள் சிரிப்பதை பார்த்தோம். நேரம் செல்ல செல்ல அவர்களின் பேச்சும் பார்வையும் எல்லை மீறியது. அவர்கள் பேசிய பாஷை எங்கள் உறவினருக்கு தெரிய வரவே அவர்களின் பேச்சை கூர்ந்து கவனித்தார். அவர்களின் பேச்சில் தவறான அர்த்தம் வெளிப்படுவதை கவனித்தவர் அவர்கள் மொழியில் கடுமையாக திட்டினார். இதையடுத்து அந்த இடத்தை விட்டு அந்த நபர்கள் நழுவி சென்று விட்டார்கள். உடனே நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். பெண்களே, வெளியிடங்களில் இதுபோல சிலர் இருப்பர். நாம் தான் நமது ஆடை விஷயத்தில் உஷாராக கவனமாக இருக்க வேண்டும்.